வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஃபேக்கான மக்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம கூட பிறப்பு, ரத்த உறவுகள், ஃபேமிலி, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பீப்புளாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தரேன். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க உங்கள் பழைய கஷ்டங்கள், ஃபெயிலியர் அதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க ஃபேக்கானவங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவைப்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு கூட இருப்பாங்க, உங்களுக்கு கூட வருவாங்க. திடீர்னு உங்கள் திடீர்னு அவங்க கஷ்டம் உங்களுக்கு வருது, நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபேக் பீப்புளை, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உண்மையானவங்க பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக உங்கள் கூட இருந்து தேவைகளை பார்த்துப்பாங்க, கூட இருந்து ஆறுதல் செய்வாங்க, ஹெல்ப் போட்டு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஃபேக்கானவங்க பார்த்திங்கன்னா நடக்கட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம், பொறுமையாக இருந்து பார்ப்போன்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஃபேக்கான ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வித்தியாசம். ஏன்னா நான் வெளியில் இருக்கிறவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் கூட இருக்கிற ரத்த உறவுகளை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி லைஃப் அட்வைஸர் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி எஜுகேஷன் நியூஸ் ஃப்ரீயாகிட்டே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் லிங்க் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு சைன் பண்ணால் மட்டும் போதும். ஃப்ரீயாகிட்டே உங்களுக்கு எல்லா எஜுகேஷன் நியூஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஸ்டேட்டும் சென்ட்ரல் லெவலில். ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நெக்ஸ்ட்.